ஏதாவது ஒரு திருமணமான அண்ணன் வந்து உங்ககிட்ட அவங்க ஒய்ஃப பத்தி தப்பா சொல்றாங்கன்னா அந்த அண்ணன் கிட்ட நீங்க பயங்கர ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா அடுத்து அந்த அண்ணன் உங்களை ஒய்ஃபாக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஏமா போன்ல அந்த அண்ணன் கிட்ட பேசுற அப்படின்னா பெண்கள் சொல்ற ரீசன், அந்த அண்ணா கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த அண்ணாக்கு குழந்தை கூட இருக்குக்கா. அது ஒண்ணும் அவரை வந்து ஹார்மோன்லெஸ் பர்சனா மாத்தல. he still has hormone, he still has feeling. இன்னைக்கு நான் பாக்குறேன் ஒரு ட்ரெண்ட் பயங்கரமா இருக்கிறது என்னன்னா, திருமணம் ஆனவர்களை திருமணம் பண்ணி விரும்புற பெண்கள். ஏன்னா அதிர்ச்சி ஆகிருச்சு. நான் பார்க்க இருந்தவ சொல்றா, அவங்க மனைவி ரொம்ப மோசமானவங்களா, அவர் சொன்னாரு நான் டைவர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாரு. நிக்கிற அவர் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு. என் மனசுல அவ்வளவு வேதனை ஆயிடுச்சு. ஆப்போசிட் ஜெண்டரா டிஸ்டன்ஸ், சாட்டிங்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. நம்ம வார்த்தையினால சொல்லாதத தைரியமா மெசேஜ்ல அனுப்புவோம். அதனால தான் நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆப்போசிட் ஜெண்டரா டிஸ்டன்ஸ். மோசே மாமாவை பாரு ஏனோ மோசம் பண்ணுறாரு, மோசே மாமாவை பாரு ஏனோ மோசம் பண்ணுறாரு. இயேசுதாஸ் பேரு உலக வேஷம் போடுறாரு, இயேசுதாஸ் பேரு உலக வேஷம் போடுறாரு. தேவ கோபம் வரும் முன்னே மனச மாத்த பாரு, ஐயோ நரக காட்சி பாரு. தேவ கோபம் வரும் முன்னே மனச மாத்த பாரு, ஐயோ நரக காட்சி பாரு. ஐயோ ஐயோ நரகம் தெரியுதே.